ப்ரெக்னென்டான லேடிஸ்க்கு வந்து ஆஸ்துமா ஆச்சுன்னா அந்த பேபிஸ்க்கு என்ன அஃபெக்ட் ஆகும்? பேபிஸ்க்கு ரொம்ப யோசிக்கிறோம் இந்த பொண்ணு. உன் பேர் என்ன? லக்ஷணா. லக்ஷணா ரக்ஷணா ரக்ஷிக்கிறது பார்த்தோம்னா ரக்ஷணா. அதெல்லாம் அவங்க ப்ரெக்னன்சியை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ ரக்ஷனால அந்த குழந்தையை எப்படி ரட்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சுன்னா அவங்க ஓகே. ஆஸ்மா அஃபெக்ட் ஆன ப்ரெக்னென்ட் விமன் அவங்க ரொம்ப ஸ்பெஷல். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், லேடிஸ்னாலே ஆஸ்மா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். லேடிஸ் ஸ்பெஷல் அது ஆஸ்மாங்கிறது. என்னென்னா, நீ சரியாக சிகிச்சை எடுத்துக்காம உனக்கு வீசிங் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஆக்சிஜன் அளவு கம்மியாகி கொடுக்குற குழந்தைக்கு ஆக்சிஜன் இல்லை, உன்னோட ஆக்சிஜன் குழந்தைக்கு போகிறது. குழந்தைக்கு தனியாக ப்ரீத்திங் பண்ணுறது கிடையாது. உள்ளே இருக்கும்போது எல்லாமே உணவுலேருந்து எல்லாமே குழந்தைக்கு தாயோடைய கர்ப்பத்தில் அந்த பிளசண்டாலேருந்து அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் அது வழியாக போகிறது. இப்போ என்ன ஆகும், அவங்களுடைய ஆக்சிஜன் அளவு கம்மியாகி குழந்தையுடைய உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும். ரெண்டாவது அதனுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். உள்ளுக்குள்ளேயே குழந்தை இறந்து போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கூட இருக்கு. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, சீக்கிரமே டயக்னோஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே ஆஸ்மாவை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அந்த ஆஸ்மாவை கட்டுப்படுத்துகிற இன்ஹேலர் மருந்து எடுக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இன்ஹேலர் மருந்து எடுக்கலாம். ரொம்ப 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 சேஃபு. இதை புரிஞ்சுக்காம தான் நிறைய டாக்டர்ஸு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மருந்துலாம் நிறுத்திட்டு அவங்களுக்கு அபார்ஷன் ஆகுறது, குழந்தை வளர்ச்சி இல்லாமல் பிறகுது, குழந்தை வந்து மன வளர்ச்சி இல்லாமல் பிறகுது, இல்லை குழந்தை பிரசவத்துக்கு முன்னாடியே இறந்து போகிறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ப்ராப்பரான மருந்து ஆஸ்மாவை பற்றி தெரிஞ்ச டாக்டர்ஸு ப்ரெக்னென்சியில் வர ஆஸ்மா பாதிப்பு என்ன, அதை எப்படி டீல் பண்ணலாங்கிறத பற்றி நல்ல அனுபவம் மிகுந்த நல்ல மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுக்கிறது தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். புரிஞ்சுட்டா? ரக்ஷனா. தேங்க்ஸ் ரகனா. தேங்க்யூ.